பிறந்த சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற ஆகச் சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்துணை தொப்புள் குடி உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். பொதுவாகவே அகமுடையார் அப்படின்ற சமூகம் எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் முக்கியமா நம்மளுடைய அகமுடையார் சமூகத்துல ஒரு இஸ்லாமிய பெண் நம் வரலாறுகளை பேச நான் வந்திருக்கேன்னா உண்மையிலேயும் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமும் படுறேன். ஏன்னா நம் முப்பாட்டன் வரலாறுகளை ஒரு இஸ்லாமிய பெண் இந்த இடத்துல அவர்களை பற்றி பேச ஒரே ஒரு விஷயம் தான் நினைவு கூறும். நம்மளுடைய முப்பாட்டன் மருது சகோதரர் அவரோட சென்னை மாகாணத்திலிருந்து படையெடுத்து வரும்போது அப்ப பெரிய மருது பார்த்து சிரிச்சாராம், சின்ன மருது சொன்னாராம், திருமயத்தில் பாதி மடியும் மாராப்பூர் மண்ணிலே மீதி விழும், காளையார் கோயில் கோட்டையிலே கால்களும் தலைகளும் வாங்கப்படும், ஆள் ஒருவன் மீதி இருந்தால் அழைத்து வாருங்கள் சிவகங்கைக்கு. அப்பவே சொன்னபோது அவருடைய வசனங்களை இந்த இடத்துல பேசுறதுக்கு உடனே புல்லரிக்குது. இந்த மண்ணில பிறந்தவர் தான் நம்மளுடைய முப்பாட்டன் மருது சகோதரர். அவரை பத்தி இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே திரை கவர்ச்சிகளை பார்த்து, திரைப்படத்தில் இருக்கிற நடிகர்களை பார்த்து கவர்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மளுடைய முப்பாட்டனுடைய பெருமைகளை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். ஏன் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 1991 இருந்து இப்ப 2026 வரைக்கும் நம்மளுடைய அகமுடையார் சமூகங்களுக்கு இந்த சட்டமன்றத்துல ஏன் இந்த ராம்நாடு மண்ணுல நம்மளுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம தான் யார்ட்டையும் மண்டிட்டு பழக்கம் இல்லைல்ல. அப்பேற்பட்ட மான தமிழர்கள் அப்பேற்பட்ட மான தமிழர்கள் பிறந்த இந்த மண்ணிலே இந்த அகமுடையார் சமூகம், நம்ம அத்துணை சமூகமும், குறிப்பா சொல்லுவாங்க எல்லா சமூகத்துக்கும் ஒன்றுபடுவோம், ஒண்ணு சேர்ப்போம், ஒற்றுமைக்கான பலன் தான் சொல்லுவாங்க. நம்ம யாரையுமே ஒற்றுமைப்படுத்த தேவையே இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 4 கட்சிகள், அதிகாரத்தில் இருக்க கட்சிகள், ஆளும் கட்சிகளா இல்ல எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு முறை யோசித்து வாக்களிங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. என் அத்துணை தொப்புள் கொடி உறவுகளுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், எங்க அகமுடையார் சமூகத்துக்கு நீங்க பிரதிநிதித்துவமும் உரிமைகளும் கொடுத்தால் மட்டுமே தான் நாங்கள் வாக்களிப்போம். ஏன்னா 30 வருஷம் கடந்துட்டோம். 30 வருஷமா இந்த ராம்நாட்ல அதிகமா நம்ம தான் இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த மண்ணுல, நம்மளுடைய மான தமிழர்கள் நிறைந்த இந்த மண்ணுல நமக்காக உயிர் போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளுடைய முப்பாட்டன் மருது சகோதரர்கள் இருக்கிற பெருமைகளை சொல்வதற்குரிய நம்மளுடைய வரலாறுகள் இருக்கிற இந்த சமூகம் ஏன் இப்போ எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இத வரும்போது அத்துணை தாய்மார்களும் அத்துணை அக்கா தங்கச்சிகளும் நீங்க கேட்கிறீங்க, எங்களுடைய சமூகத்துக்கு எங்க பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களுடைய சட்டமன்றத்துக்கு எங்க அண்ணன்மார்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வென்று காட்டுவோம். அதிகாரத்துல போய் எங்களுக்கு உண்டான தீர்வுகளை நாங்கள் பேசுவோம். அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் செய்வீங்க நான் நம்புறேன். அப்படி யாராச்சும் இந்த வட்ட சட்டமன்ற தேர்தல்ல இருக்கிற கட்சிகள் நமக்கு யாரும் பிரதிநிதித்துவமும் உரிமைகளையும் இடஒதுக்கீடுகளையும் சலுகைகளையும் கொடுக்கலன்னா, அன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க போல, திப்பு சுல்தானும் மருது பாண்டியர்களும் மறந்துட்டாங்க போல, திருப்பி ஞாபகப்படுத்த வச்சிருவோம். அதே மாதிரி பழனி பாபா மாணவியாக நான் உங்களோட இறுதி வர கை கோர்த்து என்னுடைய தொப்புள் கொடி உறவான அகமுடையார் சமூகத்துக்கு கூட நின்று பிரதிநிதித்துவம் வாங்கி கொடுப்பேன். அது எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு உண்டான சலுகை கொடுங்க. இல்லாட்டி எங்களுடைய இந்த சட்டமன்ற தேர்தலில் ராம்நாட்டில் எங்களுக்கு உண்டான வேட்பாளர்களை கண்டிப்பாக நிப்பாட்டுறீங்க. ஏன்னா அதிக மக்கள் தொகை நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால கண்டிப்பா நீங்க வாய்ப்பளிக்க சொல்லுங்க. அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய அத்தனை அன்னைமார்களை யாராச்சும் ஒரு அண்ணன்மார்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்க இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களும் உங்களுக்காக குரல் கொடுத்து நான் கண்டிப்பாக பேசுவேன். வெற்றி பெற வைப்போம். இந்த ராம்நாடு சட்டமன்ற தொகுதி அகமுடையாருக்கே என்று பழனி பாபா மாணவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுபடுவோம், வென்றுபடுவோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. விதைத்தவன் மா வீரர்கள் மருது பாண்டியர்கள் உறங்கினாலும் விதைகள் அகமுடையார் சமூகம் உறங்குவதில்லை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலமுருகன் அகமுடையார் அவர்களை. அகமுடையார் ஒற்றுமை ஓங்குக, ஓங்குக, ஓங்குக. ராம்நாடு மண்ணு அகமுடையாருக்கே வெற்றி வேட்பாளராக யார் நின்றாலும் வெற்றி பெற செய்வோம். நன்றி. அகமுடையார் அரண் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் பாலமுருகன்
ஆரோக்கிய சகோதரிக்கு இந்த பொன்னாடை அடிபட்டு போவாப்ல பாத்துட்டு போயிடும்.